ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது போக்கெமான் ஆரிஜின்ஸ் எபிசோட் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் வந்து நிறைய டெஸ்ட் அண்ட் ட்ரைல்ஸ் நிறையவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லாவே புரியும். இந்த எடுத்த உடனே இங்கே யாரோ உள்ளுக்குள்ளே வராங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய் தான் வந்து உள்ளுக்கு யாருக்குமே தெரியாமல் இங்கே ஷிப்புக்குள்ளே நுழைஞ்சிட்ருக்கான். எதுக்கு நுழையிறான், என்னத்துக்கு நுழையிறான்னு தெரியல. வாங்க பார்க்கலாம். இந்த பக்கம் வந்து பார்த்தா கேப்டன் பீக் வச்சு பிடிச்சி, டே ராய் நீ என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீக்கோ கேட்க, இருப்பா நான் சொல்கிறேன்பா, இந்த போக்கிமோனோ இல்லைப்பா எல்லோரும் வந்துடுறாங்க, டே நீ என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்ல நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி, எஸ்டர்டே வந்து இவன் லீக்கோக்கு ஹெல்ப் பண்ணானா, இந்த பையன் பேர் ராய் ஓகேவா அப்படின்னு சொல்ல, நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொல்லி, என்ன பக்கவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் மணிக்கு, ஐயோ உன்னெல்லாம் யார் பார்க்க வருவா, நான் வந்து ஃபீபோக்கோவா வந்தேன். என்ன அது ஃபீபோக்கோவா, என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்ல, ஆமாம் நானும் ஃபீபோக்கோவும் ஃபீபோக்கோ அப்படின்னு சொல்லி நல்லா பாட்டெல்லாம் படி சிங்க் ஆகிட்டுமா. அது மட்டும் இல்லாமல் அவனை விட்டு பிரிய எனக்கு இதுவும் இல்லை, அதனால் பார்ட்னராக ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, நீங்கள் 2 பேரும் பர்ஃபெக்ட் சிங்கில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஃபீலிங் மட்டும் எனக்கு முக்கியம் இல்லை, நம்ம ஃபீபோக்கோடைய ஃபீலிங்கு முக்கியம்தான். அதனால் வந்து நீ இன்றைக்கி ஒரு நாள் இங்கே இரு ஓகேவா, தங்கிட்டு ஃபீபோக்கோ கூட நல்லா பழகு, அவனுக்கு உன்னை பிடிச்சிருந்தா நீங்கள் 2 பேரும் பார்ட்னர் ஆகிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைடே சொல்ல, இதெல்லாமே தெரியாமல் நம்ம ஃபீபோக்கோ அங்கே உட்காந்துட்ருக்காரு. இங்கே வந்து அப்படியே வந்து ஃபீபோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபீபோக்கோ மாதிரியே கத்திக்கிட்டு அவனை கூப்பிட்டுருக்கான். ஆனால் ஃபீபோக்கோ இங்கே அசந்து தூங்கிட்டு இருக்காரு. எதுவுமே தெரியாமல் எல்லாருமே எல்லா தவளையும் தேடிட்டு இருக்கான். ஆனால் எங்கேயுமே கிடைக்கல நம்ம ஃபீபோக்கோ. அதனால் வந்து ரொம்பவே சோர்ந்து போயிட்டு, ஐயோ டுமாரோ நான் இங்கேருந்து கிளம்பணுமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, ஃபீபோக்கோ என்னை பற்றி என்ன நினைப்பான் அப்படின்னு சொல்லி லீக்கோ அப்படின்னு சொல்ல, நானும் நம்மளுடைய ஸ்ப்ரிகிட்டோவும் வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணிட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போது நல்லாவே நாங்கள் சிங்க் ஆகிட்டோம், உங்களுக்குள்ளேயும் சிங்க் ஆகும், நீ யோசி அப்படின்னு சொல்ல, எப்படாண்ணா நான் ஃபீபோக்கோ டேய் இந்த பாட்டை விட்றா அப்படின்னு சொல்ல, இவன் திரும்ப பாடிட்டே இருக்கான். என்ன பார்த்தியா அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா நான் பார்க்கல சரின்னு சொல்லிட்டு பார்த்தா, இந்த பக்கம் இவன் வந்து அப்படியே விழுகிற தூங்காமல், என்ன ஆச்சுமா அப்படின்னு கேட்க, என்ன பலூனில் நிறைய ஓட்டுறக்கா, அடித்து பார்த்தா அடைக்கவே முடியல, அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்ல, நீங்கள் காட்டுக்குள்ளே இருக்கிற போக்கிமோன் இது ஒன்றுலாமே அப்படின்னு சொல்ல, ஆமாம்ல இது நல்ல ஐடியாவில், ஏன்னா போக்கிமோன்ஸுக்கிட்ட நிறைய கிட்ட வந்து ஸ்டிக்கி டைப் ஆஃப் வெப் இருக்குது, அதை வச்சு நீங்கள் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராய் வந்து ஐடியா கொடுக்குறோம். இந்த நாள் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, திரும்ப வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த போக்கிமான் ஷோ வந்து போட ஆரம்பிக்கிறாங்க. இங்கே சரி நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு, அதனால் வந்து இதை வந்து ஃபீபோக்கோ கொடுத்துருங்க அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் ஃபீபோக்கோ நல்லா தூங்கிட்டு இப்போ தான் எழுது, அவாடியோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபீபோக்கோ இழந்த உடனே, ஐயா என்ன அது போக்கிமான் பெரிஸுக்கு ப்ளூ பெரிஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, இது வந்து ராய் வந்து உனக்காக வச்சுட்டு போனான் அப்படின்னு சொன்னவே ஃபீபோக்கோ பாரா குட்டுன்னு ஓடுது, எங்கடா ராய் எங்கடா அப்படியே அந்த பக்கம் வந்து இங்கே வந்து ராயோட அப்பா தாத்தா வந்து மீட் பண்ண வந்திருக்காங்க. எதுக்காகனா சும்மா தான், ஏன்னா இது மாதிரி நாங்கள் இது பண்ணுறோம், எங்களுக்கு நல்லா இருக்குது, இப்போ தான் ராய் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டான் இல்லையா, அதனால் வந்து ஃப்ரைடே அப்போ என் பேர பையனை அப்பயே பார்த்துட்டே அப்படின்னு சொல்ல, ஆமாம் அந்த பார்த்துட்டேன், டே என்னை எத்தனை வாரம் சொல்லியிருக்கேன் தத்தானு கூப்பிடாத அப்படின்னு இந்த பக்கம் காமெடி பண்ணிட்டுருக்க. அந்த நேரத்தில் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறமா சூப்பர் ஸ்ட்ரென்த்து அந்த மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீபோக்கோ பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஊர் மக்கள் எல்லாமே வந்துடுறாங்க. எதுக்குன்னா சும்மா ராயை பார்க்க தான் அப்படின்னு சொல்லிட்டு, சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே வந்து பயங்கரமாக வந்து போக்கிமான்ஸ் எல்லாமே என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஃபீபோக்கோ வந்து காட்டுக்குள்ளே வந்து அந்த அவன் வச்சிருப்பான ஒரு சீக்ரெட் டீ ஹவுஸு, அங்கே வந்து பார்த்துட்டு எங்கடா போனான்னு தெரியலையே, ஐயோ நானே மிஸ் பண்ணிட்டேனே, ஐயோ என் ஃப்ரெண்டு நானே மிஸ் பண்ணிட்டேனே, என் மேலே ரொம்ப கோச்சி பண்ண போலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சோகமாக இருக்கு. இந்த நேரத்தில் வந்து எக்ஸ்ப்ளோரர் டீம் வந்துருச்சு. எக்ஸ்ப்ளோரர் டீம் வந்து எப்படியாவது வந்து அந்த பெண்டனை அடிக்கணும், அது மட்டும் இல்லாமல் லீக்கோ வந்து பிடிச்சிட்டு போயிடணும், முக்கியமாக அந்த பெண்டனை தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள இது பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்கோம். இந்த பக்கம் வந்து ராய்க்கு தாத்தாக்கு எல்லாமே வந்து ஊர் மக்கள் தான் ஹெல்ப் பண்ணி ஜாலியாக விளையாட்டுருக்கோம். சூப்பராக இருக்கீங்கப்பா, நல்லா இருக்கீங்கப்பா அப்படின்னு சொல்ல, இந்த பக்கம் நம்ம போக்கிமான் நம்ம தலைவலியை கொடுக்குற போக்கிமான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கு. இந்த பக்கம் வந்து இவங்க இங்கே தானே ஏர்ஷிப் இருந்துச்சு, காணோம், இங்கே தானே வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, இங்கே தான் இருந்திருக்கு, அது எங்கே போச்சுன்னு தெரில, கண்டுபிடிங்க, வேறு எங்கேயோ மாற்றிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவனை வந்து பயங்கரமாக கற்றுன்னு கத்த ஆரம்பிக்கிறான். சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கடா டார்கெட்டை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எல்லாமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே அப்படியே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா லீக்கோ வந்து ராய்கிட்ட கேட்குறா, உன்னுடைய ஆசை என்னடா அப்படின்னு சொல்ல, என்னுடைய ஆசை இப்போதைக்கு ஃபீபோக்கோ கூட இருக்கணும்,
அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய ஆசை என்னென்னா என்னுடைய ஆசையா எதுவும் இல்லை இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி நம்ம லீக்கோ சொல்ல சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்ல சரி 2 பேருக்கும் அப்புறம் அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஃபீபுக்கு தேடி ஒரு வழியாக வந்துருச்சு. இந்த பக்கம் வீட்டை வெளியே போயிடுங்க. என்னடா ஃபீபுக்கோ ஐயோ ராய் 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 அப்படின்னு சொல்லி 2 பேரும் கட்டுப்பிடிச்சாளுங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரே ஆச்சரியம். இந்த பக்கம் வந்து ஃபீபுக்கோ வந்து ஏதோ சொல்ல ஆரம்பிக்குது. ஃபீபுக்கோ அங்கே பாரு அப்படின்னு சொல்லி என்னடானா இங்கே பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து அங்கேருந்து கட் பண்ணி கீழே முழுக ஆரம்பிக்குது. அப்படியே அந்த பக்கம் போக ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்ல சுத்த ஆரம்பிக்கல பலூன் எதுவும் இல்லை அது மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி இதை போயிட்டு வந்து ஃப்ரைடுக்கிட்ட கன்ஃபார்ம் சொல்லணும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவனும் வந்து சொல்லிட்டு இருக்கா. சரி நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த பக்கம் வந்து நம்ம ஃப்ரைடம் போக ஆரம்பிக்கிறோம். ஏன்னா வந்து எக்ஸ்ப்ளோரரை பார்த்துட்டு பயந்துருச்சுல. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இவங்க எக்ஸ்ப்ளோரர் வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டுருக்காங்க. எங்கடா அந்த பொண்ணு லீகோ ஒழுங்காக அந்த பொண்ணை கொடுத்துருங்க அவகிட்ட இருக்க பெண்டன்ட் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இவன் சொல்ல என்ன தம்பி எப்போ பார்த்தாலும் பெண்டன்ட்டு அலைஞ்சிட்டே இருக்க கேர்ள்ஸுக்கிட்ட இருக்க பொருள் தான் உனக்கு தேவையா அப்படின்னு சொல்ல காமெடி எல்லாம் பண்ணாத ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு சொல்ல இப்பயும் ஒரு பேட்டில் வச்சு பார்த்துருவோம். நான் சாரி சார் பேட்டிலுக்கு அனுப்புகிறேன் நீ யாரை அனுப்புகிற அப்படின்னு சொல்ல சரி இந்த எல்லாமே என்னோட தப்பு தான் எல்லாமே இந்த பென்டன்னால் தான் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லீக்கோ போக இந்த பக்கம் வந்து அப்படியே இந்த பக்கம் எல்லாருமே சண்டை போட்டுட்ருக்காங்கன்னே இந்த பக்கம் ராக்கும் பயங்கரமாக சண்டை போட்டுருக்கு. இந்த பக்கம் கிராபும் வந்து பயங்கரமாக வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டுருக்கு. இருந்தாலும் என்ன பண்ணுறது எது பண்ணுறது இதெல்லாம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது எங்கள் பொக்கிமானுக்கு ஒன்று அவங்க பொக்கிமான் நிற்குமாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ராய் வந்து அவளை திட்டுறா உனக்காக இவ்வளோ சண்டை போடுறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ இவ்வளோ நாள் நான் அந்த ஷிப்பில் இருந்திருக்க. இந்த பக்கம் வந்து ஃபீபக்கும் வந்து உன்னுடைய ஒரு ஹோமில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வீட்டில் இருக்க ஒரு ஆள் தான் எப்படி நான் உன்னை விட முடியும் ஃபீபக்கு கூட இருக்கிற நீ எனக்கும் ஒரு ஃப்ரெண்டு தான் அதனால் நான் உன்னை வந்து பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி ராய் சொல்லவே அவளுக்கு இது வச்சு நம்ம ஃபீபக்கு அப்படியே அழுகையாவது கொட்டுது. என்ன ஃபீபக்கோ நான் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி ஆமாம்மா அப்படின்னு சொல்ல அங்கே இருக்க காட்டில் இருக்க பொக்கிமான்ஸு சீசர்ஸு எல்லாமே வந்து நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா போன எபிசோடில் வந்து பயங்கரமாக வந்து சண்டை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்களே இதனால் வந்து இந்த பக்கம் வந்து ஸ்ட்ரைக்கிட்டோ நீங்கள் தான் இருக்கியா வந்துருமா அந்த ஃப்ரெண்ட் என்ன கொடுத்துருமா அப்படின்னு சொல்ல நான் இங்கே அவங்கள பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு அங்கே எச்சரிக்கை பண்ணு அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவுடா அப்படின்னு சொல்லிட்டு ராயை வந்து என்ன பண்ணுறான்னா லீ வந்து அனுப்பிச்சி விட்றா. இந்த பக்கம் ராய் என்ன பண்ணுற இது நைஸ் ஒர்க் செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்ல ஏன்னா அங்கே வந்து அவன் அட்டாக் பண்ணும்போது இங்கே வந்து அந்த இதுவை ஏர்ஷிப்பில் இருக்க அந்த இதுவை வந்து எடுத்து விட்ருப்பான். இதனால் மற்ற பொக்கின்ஸ் வந்து சில கூட்டிகிட்டு வந்து என்ன பண்ணுவான்னா அங்கே இருக்க இது எல்லாமே கொஞ்சமாக ஓட்டியெல்லாம் அடிச்சிட்ருப்பான். இந்த பக்கம் நான் சண்டை போகிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீபுக்கு வச்சு சண்டை போட்டிருக்கேன் என்னமே ஆகாது. இதனால் ஒரு மாதிரியாக இருப்பான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சரி எம்பரை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் எம்பரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இவன் வந்து ஃபீபுக்கு வந்து எம்பரை யூஸ் பண்ணால் வரவே வருது வரல அப்படின்ற மாதிரி இது ரொம்ப ஆபத்தானதா வரணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி இந்த பக்கம் வந்து என்னப்பா அங்கே பேசுறியா இல்லை ஒழுங்காக சண்டை போறியா சீரியஸாக சண்டை போடு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து லீக்கோ வந்து அவளை தோக்கடிச்சிட்டு வந்திருப்பா. நீ உன்னால் முடியும் ஃபஸ்ட்டு நீ ஃபீல் பண்ணு எனக்கும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்துச்சு நீ வந்து ஃபீபக்கோவை நம்பு அது உன்னை நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லீக்கோ வந்து சொல்ல இவன் என்ன பண்ணுவான்னா 2 பேரும் ஆள்படுவாங்க ஃபீபக்கோ உன்னால் முடியும் ஃபீபக்கோ உன்னால் முடியும் ஃபீபக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு உன்னால் முடியடா உன்னால் முடியும் எம்பரை யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இவனுங்க சொல்கிற ஈச் 2 பேர் இது ஒன்றுனா 2 பேர் ஆனால் எம்பரை யூஸ் பண்ணி பயங்கரமாக அட்டாக் பண்ணிட்டானுங்க. அப்படியே இதை பார்த்தவொடனே 2 பேருக்கும் பயங்கரமான சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் இவன் அதுக்குள்ளே என்ன பண்ணுவான்னா அசந்த நேரத்தில் நம்ம லீக்கோ வந்து பயங்கரமாக இது வந்துட்டு பிடிக்கலாம் அப்படின்னு மொத்தமாக ஷேண்டு யாருமே போட்ட உடனே அப்படியே இந்த எபிசோடை கண்டினியூ போட்டு முடிச்சிட்டாங்க. அடுத்த எபிசோடில் என்ன ஆக போகுது லீக்கோவை தூக்கிட்டு போயிடுவானா அந்த பென்டென்ட்டை தூக்கிட்டு போயிடுவானா என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு குழப்பத்தோடையே இந்த எபிசோடை முடிச்சிட்டாங்க. குழப்பத்தோடு இருந்தீங்கன்னா அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பை.